வணக்கம் நேர்களே. சீனா அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய கே விசா என்பது உலகளாவிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது. கே விசா அப்படின்னா என்னன்னு பார்த்தா, ஸ்டெம் துறைகள் என்று சொல்லக்கூடிய அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதம் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய இளம் வல்லுநர்களை சீனாவுக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த கே விசாவை சீனா அறிமுகப்படுத்தி இருக்கிறது. இதற்கான அறிவிப்பு அப்படிங்கிறது, இதற்கான முயற்சி என்பது கடந்த ஆகஸ்ட் மாதத்திலேயே சீனா கொண்டு வந்திருந்த பொழுதிலும் H1B விசா தொடர்பான அறிவிப்பை செப்டம்பர் 22ஆம் தேதி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வெளியிட்ட உடனேயே அக்டோபர் 2025 அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து இந்த கே விசா நடைமுறை என்பது சீனாவில் நடைமுறைக்கு வரும் என்கின்ற அறிவிப்பை சீனா வெளியிடுகிறது. சீனாவினுடைய இந்த அறிவிப்பு H1B விசாவுக்கு மாற்றா என்று பார்க்கும் பொழுது, இனி புதிதாக இந்த அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதம் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய இளம் ஆராய்ச்சியாளர்கள், வல்லுநர்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள் அமெரிக்காவுக்கு H1B விசா வாங்கி செல்வதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கலை இந்த கே விசாவினுடைய கதவுகள் திறந்திருப்பதாகத்தான் பார்க்கிறாங்க. சீனாவிலும் இதற்கான தேவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்ல அதற்கான பங்களிப்பை இந்தியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் கொடுக்க முடியும், இளம் திறமையாளர்கள் அந்த பங்களிப்பை கொடுக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை எழுந்திருக்கிறது. கே விசாவுக்கும் H1B விசாவுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு அப்படின்னு பார்த்தோம்னா, H1B விசாங்கிறது எந்த வேலைக்காக செல்கிறோமோ அந்த நிறுவனம் ஸ்பான்சர் பண்ணி அந்த வேலையை மட்டும் செய்வதற்கான ஒரு விசாவாக இருக்கிறது. H1B விசாவை பெறுவதன் மூலமாக அமெரிக்காவில் கிரீன் கார்டு பெற முடியும், பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஆக முடியும், சிட்டிசன்ஷிப் பெற முடியும் என்பதற்கான முதல் வழியாக அந்த விசா அமைஞ்சிருக்கிறத பார்க்கிறோம். ஆனால் அது ஒரு வேலை செய்வதற்கான ஒரு வழியாகத்தான் அமைஞ்சிருக்குது. ஆனால் இந்த கே விசாவை பெறும் பொழுது சீனாவில் வசிக்கலாம், வேலை செய்யலாம், புத்தாக்க நடவடிக்கைகளில் ஈடுபடலாம், புதிய கண்டுபிடிப்புகளை செய்யலாம், தொழில் மற்றும் வணிக ரீதியான முயற்சிகளில் ஈடுபட முடியும், முக்கியமாக கலாச்சார ரீதியான பரிமாற்றங்களுக்காகவும் இந்த விசாவை பயன்படுத்தலாம் என்கின்ற பலதரப்பட்ட கதவுகளை இந்த கே விசா திறந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சீனாவிலேயே நீண்ட காலம் தங்குவதற்கு இந்த விசா வழிவகுக்குமா அப்படின்னா, அது பற்றிய விவரங்களை அடுத்தடுத்த கட்டங்கள்ல தான் சீனா அறிவிக்கும் அப்படிங்கிற தகவல்களும் தெரிய வந்திருக்கு. யார் இந்த கே விசாவை பெறுவதற்கு தகுதியானவர்கள் அப்படின்னு பார்த்தா, குறைந்தபட்சம் இளநிலை பட்டம் பெற்றவர்களாக இருக்கக்கூடிய திறமையான ப்ரொஃபஷனல், யங் ப்ரொஃபஷனல் இதற்கு தகுதியானவர்களாக சீனா கருதுகிறது. இந்த ஸ்டெம் துறைகளில் அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதம் சார்ந்த துறைகளில் ஒரு ரினவுண்ட் இன்ஸ்டிடியூட்ல, புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்தில் இளநிலை பட்டம் பெற்றிருந்தால் அடுத்த கட்டமாக ஆராய்ச்சி செய்வதற்கான முனைப்போடு இருக்கக்கூடியவர்களுக்கு நல் வாய்ப்பாக இந்த கே விசா என்பது சீனாவால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கே விசாவை சீனா அறிமுகப்படுத்தியிருக்கு. அதற்கான அதிக அளவிலான வாய்ப்புகள் சீனாவில் இருக்கா அப்படின்னா, 2006, 2007 வாக்கிலேயே சீனாவில் அரசினுடைய சலுகைகளின் அடிப்படையில் நிறைய தொழில்நுட்ப பூங்காக்கள் சீனாவில் தொடங்கப்படுகிறது. ஆனால் அதனுடைய செயல்திறன் சொல்லிக்கொள்ளும் வகையில் அமையவில்லை. அங்க திறமையான பொறியியல் துறை சார்ந்த வல்லுநர்கள் தேவைப்படுகிறாங்க. இந்த இடைவெளியை நிரப்புவதற்கு இந்தியாவில் பல்வேறு பொறியியல் துறை சார்ந்த நிறைய வல்லுநர்கள் இருக்கிறாங்க. அந்த இளம் வல்லுநர்களுக்கு சீனாவினுடைய இந்த கே விசா என்கின்ற வாய்ப்பு பெருமளவில் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் வல்லுநர்கள் கணிக்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய சவாலாக பார்க்கப்படுவது என்ன அப்படின்னா, சீனாவும் இந்தியாவை போலவே மக்கள் தொகையில் அதிகம் இருக்கக்கூடிய நாடாக இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய திறமையாளர்களுக்கு சீனாவில் இடமளிப்பது போலவே அங்க உள்நாட்டுக்குள்ளேயே வேலைவாய்ப்பு இன்மையை இது உருவாக்கலாம். அதனால இதனுடைய நீண்ட கால நீடிப்பு தன்மை மீது ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது என்பதையும் அரசியல் நோக்கர்கள் ஒரு பார்வையாக வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம், அமெரிக்காவில் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு எடுத்த பன்னாட்டு உறவுகள் ரீதியிலான முடிவுகளாகட்டும், பொருளாதார ரீதியிலான முடிவுகளாகட்டும், அண்மையில் எடுத்த இந்த விசா தொடர்பான முடிவுகளாகட்டும், இதுவெல்லாம் சீனாவுக்கு ஒரு சாதகமான சூழலை உருவாக்கி இருக்கிறது. பல காலமாக சீனா இந்த பூகோள ரீதியிலான அரசியல்ல தன்னை எப்படி நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்ததோ அதற்கான ஒவ்வொரு கதவுகளாக இந்த சூழல் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. சரியான ஆப்பர்ச்சுனிஸ்டாக தன்னை இந்த சூழலுக்கு பொருத்தி கொண்டிருக்கிறது சீனா என்கின்ற பார்வையும் முன்வைக்கிறாங்க. இந்த கே விசா அறிமுகப்படுத்தல் என்பது விசாவையும் தாண்டி
அறிவு சார்ந்த யுத்தத்துல 21ஆம் நூற்றாண்டில் ஆதிக்கம் செலுத்தப் போவது யார் என்கின்ற கேள்விக்கு விடை தேடுவதாகவும், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் தான் ஒரு வல்லரசு என்பதை உலகுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்டாகவும் தான் சீனா இந்த கே விசாவை அறிமுகப்படுத்தியிருப்பதாகவும் பார்வை எழுந்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.